ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைக்கோஸ் வடை. முட்டைக்கோஸ் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் முட்டைக்கோஸை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் அதையும் அது கூட போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் கடல மாவு, அது கூட 1/4 கப் அரிசி மாவு, இதையும் அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் சோடா உப்பு, அது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடையை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக வடையாட்ட பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, அது அப்படியே திருப்பி போட்டு நல்லா வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வடையை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ சூடான முட்டைக்கோஸ் வடை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.